வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன் ஜோதிடர். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்திற்கான மாத ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம். விருச்சிக ராசின்னு சொன்னோடனே உங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதி விருச்சிக ராசிக்கு. அப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் 9 கிரகங்களும் எந்தெந்த பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம முதல்ல பார்க்க போகிற என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 கிரகங்களை வைத்து எப்படி இருக்குன்றது பார்க்க போகிறோம். அப்போ இந்த மாதத்தில் தொடக்கத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் 31 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக தொழில் சார்ந்த விஷயமாக பார்க்கும்போது ஒன்றுன்னு சொல்லிக்கிறேங்க, கடின உழைப்பு இந்த இடம் தேவை கிடையாது. நல்லா பார்த்துங்க, தேவைப்படாது உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதர் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்துருப்பார் குருவோட சேர்ந்து. சுக்கிரனோட வீடு இதான் நம்ம பார்க்குறது. அப்போ அவர் 10ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு கடின உழைப்பு தேவை கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் உண்டு, எப்படி சொல்லலாம்னா கடின உழைப்பு தேவையில்லை, ஆனால் உங்களுடைய சொந்த விஷயம்னு வரும்போது கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? கடின உழைப்பு தான் வேண்டாம், ஆனால் கவனமாக இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. எதுக்குன்னா சனி பகவானோட பார்வை. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சஷ்டாந்திர சனின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இது நடந்துட்டு இருக்கும்போது சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. வக்கரம் அடைஞ்சு என்ன பண்ணுவார்னா அவருடைய 7ஆம் பார்வை 10ஆம் வீட்டு மேலே உள்ளது. அங்கே சுக்கிரன் புதன் உட்கார்ந்துருக்கறனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் உழைக்க வேண்டாம், நான் கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கு. அப்போ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலை இடம் இல்லைங்க, உங்கள் சொந்த தொழிலை சொல்கிறேன். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல இது உண்டு, முன்னேற்றம்ன்ற விஷயங்கள் இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? உறுதியாக சொல்கிறேன், இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வேலை சம்பந்தமாக விடாமுயற்சி செய்கின்ற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொமோஷனுக்கோ இல்லை வேறு இடமாற்றத்துக்கோ இல்லை உங்களுடைய பணம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கோ நீங்கள் இந்த நேரத்தில் பேசுனீங்கன்னா அது கண்டிப்பாக கை கொடுக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இது அரசாங்கத்திற்கும் சம்பந்தம் உண்டு. உங்களுடைய வேலை விஷயமாக அரசாங்கத்துக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தாலுமே அது உங்களுக்கு கை கொடுக்கும். எப்படி இதுன்னா, இப்போ நீங்கள் முயற்சி எடுக்கீங்க ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு முயற்சி எடுக்கீங்கன்னா அது பிற்காலத்தில், அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறம் அது மூலமாக உங்களுக்கு பயன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பணியிடங்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, மேலதிகாரிகள் உங்களுக்கு மேலே ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிருங்க. ஏதாவது ஒரு டச் இருக்குன்னா அந்த அதை மட்டும் இதோட முடிச்சிருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த பேசும்போது அது உங்கள் மேலே ஒரு விதமான வதந்திகள் உண்டாகிறது அந்த ஒரு மாதத்துக்கு. அப்போ உங்களுடைய சீனியர்ஸ்கிட்டையும் உங்கள் மேனேஜர்ஸ் இந்த மாதிரி முக்கியமான ஆஃபீஸர்ஸ்கிட்டையும் உங்களுடைய பேச்சுகளை தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? அது என்ன ஆகும்னா, அது அப்படி பேசும்போது ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாக்குன்ற விஷயம் வரும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை பேசி அது உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. முக்கியமான விஷயம், ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வேண்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் என்ன ஆகுன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை கொடுக்கும். ஒரு அதிகமான நம்பிக்கை, அதீத நம்பிக்கை கொண்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அதில் தோல்வின்ற விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள். மற்றொரு இடத்துல, அதாவது சக பணியாளர்கள் கூடலாம் நீங்கள் சகஜமாக பேசலாம், ஒரு அன்போடு பேசலாம், அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட மட்டும் கவனம் தேவை. சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த காலகட்டம் நான் தான் சொல்கிறேன், முற்பாதியும் இருக்கட்டும் பிற்பாதியும் இருக்கட்டும். முற்பாதின்னு சொல்லும்போது முதல் பாதி செவ்வாயும் குருவும் 7ஆம் இடத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ என்ன ஆகுனா, உங்கள் ஒர்க் சார்ந்த விஷயத்தில் தான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் இன்னொன்று உண்டுங்க, இந்த ஆகஸ்ட் 25க்கு அப்புறம் செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறார் பார்த்தீங்களா, அந்த ஒரு 6-7 நாள். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆகஸ்ட் அடுத்த மாதம் வரைக்கும் கொண்டு போகும். அப்போ அந்த டைமில் கொஞ்சம் உங்கள் வேலையில் கொஞ்சம் கடுமையான, அதாவது கடுமைன்னு சொல்ல முடியாது, கவனமாக வேலை செய்வது. எதுக்குன்னா சில சவால்கள் வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை உங்களுடைய அறிவு சார்ந்து சிந்திச்சு நீங்கள் அதை தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்குரியதும் காட்டுது. சரிங்களா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வணிகம், வியாபாரம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. ஏன்னா 7ஆம் வீட்டில் குரு செவ்வாய் இருக்கிறனால, சுக்கிரனும் புதனும் 10ஆம் இடத்துல, அந்த அதிபதி 10ஆம் இடத்துக்கு போயிருக்கிறனாலையும், சனி பகவான் வக்கர பேச்சில் கரெக்டாக 7ஆம் இடத்தை பார்க்குறனாலையும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு. ஆகஸ்ட் 25க்கு அப்புறம் சுக்கிரனும் பயிற்சியை 11ஆம் இடத்துக்கு இறங்கிடுவார். அங்கே சுக்கிரன் கேதுவோட சேருவார். நல்லா பாருங்கள், அந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த காலகட்டங்களில் தான் உங்களுடைய அந்த ஒரு உயர்வு கிடைக்கும். அதாவது லாபம் அப்படின்னு சொல்லிக்கலாமே, வியாபாரத்துக்கு லாபம் தானே முக்கியம். அந்த லாபம்ன்ற விஷயம் உண்டு. அது மட்டும் கிடையாது, பழைய திட்டங்கள், சில விஷயங்கள் நீங்கள் யோசித்து வச்சுருப்பீங்க,
அதை இதை நான் இங்கே சொல்லணும்னு கிடையாது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க போகிறது தான். பழைய விஷயங்கள் யோசித்து வச்சுருப்பீங்க. அதுக்குரிய காலம் எல்லாமே இந்த டைமில் வரதுக்கு கண்டினியூ ஆயிரும். புரியுதுங்களா? அதாவது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார அது என்ன சொல்ல தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்தும் ஒரு முன்னேற்றம்ன்ற விஷயம் இருக்கிற மாதிரி தான் காட்டுது. அதனால் நீங்கள் துணிஞ்சு உங்களுடைய இதை செய்யலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதிநிலை, பொருளாதாரம், தொழில் செஞ்சால் அதில் லாபம் வரும். அப்போ அந்த லாபத்தை நம்ம எப்படி எடுத்து வைக்கணும், பொருளாதார ரீதியாக பார்க்கணும். அப்போ பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நான் உங்களுக்கு இந்த பொருளாதார ரீதியும் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. எதுக்குன்னு உங்களுடைய 14ஆம் வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ இது வந்து எப்பயுமே ராகு கேது வந்து அதாவது 10ஆம் இடம் 11ஆம் இடங்கள் இருப்பது கொஞ்சம் சாதகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டைமில் உங்களுக்கு ஜாதக ரீதியாக, ஏன்னா உங்களுக்கு விருச்சிக ராசின்ற போது 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருப்பார். அப்போ இது வந்து என்ன ஆகுனா உங்களுடைய பொருளாதார ரீதியாக பணம் வரவு அதிகரிக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். குரு பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பார். 7ஆம் வீட்டில் அமர்ந்துட்டு அவருடைய பார்வை 5, 7, 9 5ஆம் பார்வையாக கேதுவை பார்ப்பார். அப்போ என்ன ஆகும்னா இந்த நேரத்தில் வந்து எதிர்பாராத வருமானங்களும் வரும். புரியுதுங்களா? தனிநபர் வருமானம் சொல்லும்போது உங்கள் குடும்பத்தில் இப்போ விருச்சிக ராசின்னு இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலியில் யாரும் மற்றவங்க மூலமாகவும் நீங்கள் வருமானம் சம்பாதிக்கிறதுக்குள்ள ஒரு காலம் இந்த டைமில் போயிட்டுருக்கு. ஆகஸ்ட் 26க்கு அப்புறம் செவ்வாய் மிதுனத்துக்கு மாறுவார், 8ஆம் வீட்டுக்கு வர்றாரு பார்த்தீங்களா? அப்போ ஒரு விஷயம் உண்டுங்க, மறைந்த செவ்வாய் மறைமுகமாக பணத்தை கொடுப்பார். அப்படின்ட்டு இருக்கும்போது எதிர்பாராத செல்வத்தை எடுப்பீங்க. நான் தான் முதலே சொன்னேன், உங்கள் மூலமாக இல்லாமலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலமாகவும் பணம் வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்போது இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் பண ரீதியாகவும் நல்ல ஒரு வருமானம் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இங்கே செலவுகள்ன்றது வந்து உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். புரியுதுங்களா? உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே செலவு வந்தால் தாங்க உங்கள் வருமானம் முன்னேற்றம் காணும். அப்போ உங்களுக்கு செலவுகளை வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் வந்துடும். கண்ட்ரோலில் வந்து நீங்கள் அதை எப்படி இது பண்ணுவீங்களோ அதே மாதிரி இது பண்ணி கொண்டு போங்க. மேலும் இன்னொரு விஷயம் உண்டு, இதெல்லாம் பார்க்கும்போது தொழிலதிபர்களுக்கு வந்து இன்னொரு விஷயம், தொழில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, தொழிலதிபர்கள் பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் நடத்துகிறவங்க விருச்சிக ராசியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் உண்டு, பங்கு சந்தைகள் இந்த மாதிரி முதலீடு இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சில சோதனைகள் இருந்தாலும் ஆனால் அந்த பங்கு சந்தை இந்த மாதிரி முதலீடுகள் வந்து கண்டிப்பாக ஒருத்தருடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் உண்டு. ஒருத்தர் சொல்கிறாப்புல இதை பண்ணுங்கள், இதில் ஷேர் பண்ணுங்கள், இதில் வாங்குங்கன்னு சொல்லிட்டு சில அட்வைசர் இருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு. அப்போ இதில் உங்களுக்கு சிறந்த லாபம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ சிறந்த லாபம்ன்ற போது ஒரு குடும்ப நபர்கள் மூலமாக யாராவது ஒருத்தவங்க சொல்லி வராங்க, அதையும் நீங்கள் பயன்படுத்துங்க, கரெக்டாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த மாதங்களில் தனி நபர்களுக்கு விருச்சிக ராசியில் தனியாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தனி நபர்கள்னால் ஒரு அன்மேரிட் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் சில விஷயங்கள் கைகூடி வர்ற மாதிரி தான் காட்டுது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருப்பார், குருவோட சேர்ந்து செவ்வாயும் இருப்பார். அப்போ கலத்தரஸ்தானம், அது நம்ம ஒரு கணக்கு போட்டோம்னா ரிஷபம், அந்த இடத்துக்கு ஒரு சுக்கிரனும் கரெக்டாக 10ஆம் வீட்டில் புதனோட சேர்ந்து உட்காந்து. அப்போ இது ஒரு விதமான மங்கள கிரகங்கள்னே சொல்லலாம். புரியுதுங்களா? இங்கே செவ்வாய் வந்து அசுவமாக இருந்தாலும் அவர் சில இடங்களில் மாறும்போது அவரோட தன்மையை மாற்றுவார். அப்போ சில விஷயங்களுக்கு இந்த சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய அப்பா அம்மா இருக்கலாம், உங்களுடைய அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா யாராக இருந்தாலுமே குடும்ப நபர்களுக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு மேரேஜுக்கு பார்க்கலாம், இல்லை உங்களை சார்ந்தவர்களுக்கு திருமணத்துக்குள்ள நேரமும் இந்த காலகட்டத்தில், ஏன்னா அந்த மாதிரி ஒரு தகுந்த பார்வைகள் இதாகிட்டு இருக்கு. சரிங்களா? அது மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதத்தில் ஆடி மாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சில கோயில்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு ஒரு செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். கோயில்கள் போயிட்டு, இது உங்களுடைய குலதெய்வம் கோயிலாக இருந்தால் கூட ஓகே, கோயில்கள் போயிட்டு இந்த நேரங்களில் வந்து நீங்கள் சில விஷயங்களை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து குடும்பத்திலையும் சில மகிழ்ச்சியான விஷயங்கள் உண்டாகும். சிலர்லாம் வந்து குடும்பத்தில் வியாபாரம் பண்ணுவோம், குடும்பம் சேர்ந்து வியாபாரம் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் வந்து ஒரு முன்னேற்றத்தை காட்டுது. சரிங்களா? அதாவது நம்ம என்னதான் சொன்னாலுமே சில நேரங்களில் சில சந்தர்ப்ப சூழ்நிலை சொல்லுவோம். அந்த மாதிரி நேரங்கள் வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை தவிர்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதை கொஞ்சம் கவனமாக கையாள பாருங்கள். ஏன்னா குடும்பத்துக்காரங்களை எந்த காரணம் கொண்டு இந்த நேரத்தில் வந்து புறக்கணிக்க வேண்டாம்னு சொல்கிறேன். ஏன்னா புறக்கணித்தால் அது உங்களுக்கு கொஞ்சம், ஏன்னா அது ஒரு லாபத்தை தடுத்து விடும். அதனால் புறக்கணிக்காமல் குடும்ப உறுப்பினரோட சேர்ந்து இந்த விஷயத்தை இந்த மாதத்தை நீங்கள் பயணம் பண்ணுறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமான ஒரு விஷயத்தை தான் உண்டாக்கிட்டு இருக்கு. ஏன்னா குடும்பத்துக்காரங்க கூட ஒவ்வொருத்தங்களுக்கு கூடயும் ஒரு அன்பு உணர்வு உயரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மாதத்துக்கு 2ஆம் பாதின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா,
அதே நேரத்துக்கு உங்களுக்கு ஆகஸ்ட் 22 அப்புறம் புதன் வக்கர பயிற்சி ஆவார். நல்லா பார்த்துக்கோங்க. புதன் வக்கர பயிற்சி ஆகஸ்ட் 25 சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய குடும்பம்ன்ற விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு தாங்க போகும். இன்னொரு விஷயம், உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது ரொம்ப தேவை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில விஷயங்களில் அவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா அது பெரிய இதை கொண்டு போகும். அதனால் அதில் கொண்டு இன்னொரு விஷயங்கள், உங்களுடைய சகோதரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட இருந்து சந்தோஷமான விஷயங்களும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சந்தோஷமான விஷயம்னா நல்லா பேசுகிற இந்த மாதிரி விஷயங்களும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர் மூலமாக ஒரு நல்ல பலன் தான் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து ஆரோக்கியம்ன்ற விஷயமும் முக்கியம் பார்க்க வேண்டியது. ஆரோக்கியம்ன்ற விஷயம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக நல்லா தான் இருக்க போகுது. அது ஒன்றும் வேண்டாம். என்ன உங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், எடுக்கக்கூடிய மருந்துகள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம்ன்ற விஷயம் நல்லபடியாக இருக்கும். எந்த இருக்கு, ஏன்னா 6ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். அது மாதம் முடியும் போது கரெக்டாக 8ஆம் இடத்துக்கு மாறுவார். அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு சில வண்டியில் மட்டும், அதாவது வாகனங்களில் மட்டும் பாதுகாப்பாக சென்று வருவது வேண்டும். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதிவேகம் நல்லது கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருப்பார். அந்த சனி பகவான் வந்து வக்கர பயிற்சியாக இருப்பார். வக்கர பயிற்சியாகி பின்னோக்கி போவார். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் உண்டுங்க, இது வரைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து மறையும். வந்து அந்த பிரச்சனைகள் நீங்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை உண்டுங்க உங்களுக்கு. சரிங்களா? ஆரோக்கியமான வாழ்க்கை உண்டு. பெரிய லெவலில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பெரிய லெவலில் பிரச்சனை இருக்குமோ அந்த மாதிரி எதுவுமே உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து கிடையாதுன்றதை நாங்கள் சொல்ல வரோம். இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குடும்பம் சார்ந்தும் உங்களுடைய மற்ற விஷயங்கள் சார்ந்து இருக்கும்போது ஏதோ ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்துட்டுருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல சொல்கிறேன். 7ஆம் இடத்துல குரு அமர்ந்து உங்களுடைய 8ஆம் இடம். ஏன்னா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி 8ஆம் இடம் மாங்கில்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ 7க்கு 8 2ஆம் இடம். அப்போ அது ஒரு குடும்பத்தையும் குறிக்கும். அப்படின்ட்டு இருக்கும்போது குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போவதற்குரிய சில கால சூழ்நிலைகளும் இந்த காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி காட்டிகிட்ருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காதல் உறவுகள். சரிங்களா? காதல் உறவுகளை வந்து பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் வீட்டில் ராகுவும் 11ஆம் வீட்டில் கேதுவும் உட்காந்துருக்காங்க. அப்போது இந்த நேரத்தில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, உங்களுடைய பழைய உறவுகளை நீங்கள் சந்திக்கிறதுக்குரிய ஒரு காலமாக இருக்கும். அதாவது எக்ஸ்பர்சன் சொல்லுவாங்கல்ல, காதலுக்கு சொல்கிறேன். உங்களுடைய எக்ஸ்பர்சனை சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பும் வரும். அந்த வாய்ப்பை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். ஏன்னா சில குழப்பங்கள் வரலாம். சில நேரம் அவங்க உங்கள் லைஃப்குள்ளே வரும்போது உங்களுக்கு அதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்படலாம். சரிங்களா? அதனால் அந்த ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை தவிர்க்க பாருங்கள். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து எதுக்குன்னு இந்த காரணம் சொல்கிறேன்னா, மாத தொடக்கத்தையும் சரி மாதம் முடிவிலும் சரி சுக்கிரனோட இடமாற்றம் காட்டுது. சுக்கிர பகவான் இருப்பார் பார்த்தீங்களா, அதுதான் அன்புக்குரியவர்கள். உங்களுடைய அன்புக்குரியவர்கள் மூலமாக சில வருத்தமான விஷயங்கள் உங்களை வரப்போகுது. அப்படின்னு இருக்கும்போது மேக்சிமம் அவங்கள தவிர்க்க பாருங்கள். ஏன்னா உங்களுடைய உறவுகளில் ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் யாரையா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்க உறவுகளில் ஒரு விரிசல் உண்டாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேக்சிமம் ஒரு ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் கவனம் தேவைங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து அப்போ அந்த காதலில் ஒரு பாதிப்பு இருக்கும். பாதிப்பை ஏற்படுத்தினாலும் இதுக்கு மாற்றான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, உங்கள் கரண்ட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, கரண்ட்டில் ஒரு லவ் பண்ணிக்கிட்டு ஒரு மேரேஜ் ஆனவங்க எல்லாருக்குமே அவங்க உறவு நல்லா இருக்கும். ஆனால் தேவையில்லாத மூணாவது பேர்சன் யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடியே உங்களுடைய பழைய அந்த ஒரு காதலாக இருக்கலாம், இல்லை ஒரு நட்பாக இருக்கலாம். அந்த விஷயம் உங்ககிட்ட நுழையும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கோங்கள். உங்களுடைய தற்போதைய உறவுன்ற விஷயம் வந்து கொஞ்சம் அரவணைத்து போகிற மாதிரி தான் இருக்குது. அரவணைத்து போகிற மாதிரி இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் நன்றாக நல்லபடியாக திருமணமானவங்களுக்கும் சரி, திருமணமாக போகிறவங்களுக்கும் சரி. ஏன் திருமணமாக போகிறவங்களும் சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் மட்டும் உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் சுக்கிரனும் சேர்க்கப்பட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு விஷயம் உண்டுங்க, உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு புதிய திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் கிடையாது, குழந்தை பாக்கியம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, குழந்தை பாக்கியமும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இருக்குது. சில பேர்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்பீங்க இந்த டைமில்.
கிடைக்காம இருந்துட்டுருப்பீங்க. யாருக்கு சொல்கிறேன்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மட்டும் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து இந்த நேரம் நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் செஞ்ச பரிகாரத்துக்குள்ள பலன் கிடைக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு விதமான நல்ல மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்கள் ராசியை சார்ந்து பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் உங்கள் துணையோட நீங்கள் கொஞ்ச நாட்கள் வெளியூர் பயணங்கள் சென்று வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இடமாற்றம் குழந்தைக்காக முயற்சி எடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இந்த நேரத்தில் நீங்கள் ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகுபவன் இருக்கார். அப்போது நீங்கள் உங்களுடைய சொந்த வீட்டிலேருந்து குழந்தை பாய்க்கிறதுக்காக நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தால் அது கைகூடாது. அப்போது நீங்கள் கொஞ்சம் உங்கள் இடத்த சொந்த வீடை விட்டு, அதாவது உங்கள் வீடை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு உங்களுக்கு குழந்தை பாய்க்கிறதுக்காக நீங்கள் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக பல விஷயங்களில் ஒரு உடன்பாடுகள் உண்டு. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு துணை சார்ந்து, அதாவது உங்கள் குடும்பம் சார்ந்து உங்களுக்கு ஒரு சுப செய்தி, குழந்தை பாக்கியத்துக்கு அந்த சுப செய்தி வந்து சேர்ற மாதிரி இருக்குங்க. இது மட்டும் கிடையாதுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய பார்ட்னர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பக்தி அதிகமாகும். பக்தியும் அதிகமாகும். அவங்களுடைய அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுவும் அதிகமாகிற மாதிரி காட்டுது. கொஞ்சம் திறமையாக இருப்பார்கள். அது விருச்சிக ராசிக்கு எதிரானவர்கள், உங்கள் துணையானவர்கள். அப்படி தான் சொல்கிறேன். அவங்கக்கிட்ட ஒரு சில மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கான ஒரு கால சூழ்நிலை இந்த டைமில் உண்டாகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, மாணவர் செல்வங்கள் இருப்பாங்க. மாணவர்கள் அந்த நேரத்துக்கு எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எழுதிட்டுருப்பாங்க. ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்களுக்கு நல்லா பாருங்கள். இந்த டைமில் வந்து டிகிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு சில பேர் முக்கியம் கொடுத்து எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் பிஎஸ்சி, அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்ஜினியரிங்கை விட உங்களுக்கு வந்து பிஎஸ்சி எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, அரசாங்க வேலை இதான் ரொம்ப முக்கியம். அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு ரிசல்ட்டுன்றது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, சில பேரில் 2 வேலை 3 வேலைக்கெல்லாம் எழுதியிருப்பாங்க. 3 பேர் தான் தேவைப்படும். அந்த இடத்துக்கு எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க, இல்லை அந்த வேலைக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து அரசாங்க சார்ந்த அந்த மாதிரி விஷயங்கள் கைகூடதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அவங்களுக்கு வந்து கிடச்சிரும், வேலை கிடச்சிரும். புரியுதுங்களா? வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்போது இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு இல்லை புதுசாக நான் அப்ளை பண்ண போகிறேன், பண்ணுங்கள். இந்த டைமில் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ண போகிறவங்கன்னா பண்ணுங்கள். அதுக்கான ஸ்டார்ட் பண்ணுறவங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு இதாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து இந்த நேரத்தில் வந்து வீட்டில் மட்டும் உங்களுடைய சொந்த வீடுகள் இருக்கும், வீட்டில் இருப்பீங்க பார்த்தீங்களா, வீட்டில் இருக்கிறவங்க சில மன உளைச்சல்கள் இருக்கும். மன உளைச்சல் இருக்கும்போது டெய்லினாலும் நீங்கள் ஏதாவது ஒரு இடம் கொஞ்சம் தள்ளி சென்று ஒரு வெளியே ஒரு 1/2 மணி நேரம், அதாவது சொல்லுவாங்க இல்லை ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த மன உளைச்சல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை விட்டு அகன்றே போய்விடும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த கண்டுபிடிப்புகளில் வேலைகளில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் சாதகமான ஒரு காலகட்டமாக தான் வந்துட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, பேங்க் சம்மந்தமாக பணம் சம்மந்தமான இடத்துல, வருமானம் சம்மந்தமாக இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் தன்னுடைய வேலைன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் அடுத்தவங்களோ ஒரு நம்பிக்கை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து நம்பிக்கை வச்சு சில விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு வந்து ஒரு பேட் நேமை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து இது பண்ண பாருங்கள். முக்கியமான விஷயம் சொந்தக்காரங்கள். ஏன்னா 6ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கும்போது சொந்தக்காரங்கள் நல்லது. ஆனால் சொந்தக்காரங்களாக இருந்தாலுமே அவர்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்கில், அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய அம்மா வீடு இருக்கும் பார்த்தீங்களா, அம்மா வீட்டு சொந்தம் மூலமாக ஏதாவது ஒரு மறைமுகமாக தொல்லை வர்ற மாதிரி காட்டுது. அது 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி காட்டுது. அப்போ அந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் அவங்கள தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் மேலே தேவையில்லாத வதந்திகள் பேசப்பட்டுருக்கு. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, பங்கு சந்தை ஏற்கனவே சொல்லிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் அட்வைசர்கிட்ட கேட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் உண்டு. சமூக பணிகளில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம் உண்டு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு அவர் சொந்த வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு முன்னேற்றம். இது தனிநபரை சொல்லிட்டு இருக்கேன், புரிஞ்சுங்களா? தனிநபர்ன்ற விருச்சிகத்தில் உள்ள தனிநபர்களை சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. வெளிநாடு முக்கியமாக சொல்லணும். வெளிநாட்டுக்கு சில பேர் முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த வெளிநாட்டுக்குள்ள முயற்சி வேலை விஷயத்துக்கு தான் நான் சொல்கிறேன். வேலை விஷயத்துக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி முயற்சி எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டுக்குள்ளே போவதுக்குள்ள ஒரு வாய்ப்பையும் உண்டாக்கி கொடுக்குது. அப்போது இந்த காலகட்டங்களில் வந்து நம்ம வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து எல்லா இதுவுமே பார்த்துட்டோம். எல்லா இதுவும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சிறப்பான பலனை தான் கொடுக்க போகுது. சரி, இதில் வந்து இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயம் உண்டுங்க. நம்மளுக்கு என்ன தான் நன்மை இருந்தாலும் சில விதமான தீமைகளும் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ அந்த தீமைகள் வரும்போது நம்ம அது வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது தான் ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு 11ஆம் ஸ்தானத்தில் கேது பகவான் உட்காந்துருப்பார்.
11ஆம் இடத்துல கேதுன்றது வந்து லாபம். அப்போ அந்த லாபம்ன்ற விஷயம் உங்களுக்கு ஆன்மீகம் மூலமாக வருது. ஆன்மீகம்னா லாபம்னா என்னங்க? எல்லா விஷயத்தும் நல்லது நடக்கிறது தான் உங்களுக்கு அந்த லாபம்ன்றது. அப்போ அந்த லாபத்த நீங்க கையில எடுக்கிறதுக்கு இந்த கால சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்க போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அத தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய அதிபதியே செவ்வாய் பகவான். செவ்வாய் அதிபதி வந்தாலே முருக பகவான தான் குறிக்கும். அப்போ செவ்வாய்க்கிழமை அன்று நீங்க முருக பகவானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னொரு விஷயம் உண்டுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் உங்க வீட்ல விருச்சிக ராசி அன்பர்கள் உங்க வீட்ல முருகனோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அந்த முருகன் ஃபோட்டோவுக்கு நீங்க பிரசாதம் வச்சுட்டு, உங்க வீட்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு, வெளிய சின்ன பிள்ளைங்களுக்கு யாராவது உங்க பிரசாதம் அந்த பிரசாதத்த ஒரு பங்கு அவங்களுக்கு குடுத்தீங்கன்னா, உங்க வீடு நல்லாருக்கும். இதாங்க பெரிய பரிகாரம். நீங்களும் பிரசாதம் பண்ணிட்டு, அதில ஒரு பங்கு ஒரு கிண்ணத்தில வச்சு, அந்த பிரசாதம் எதுவா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் பொங்கல் தாங்க. அந்த இனிப்பு வகைகள்ல பொங்கல் வெல்லத்துல செய்வாங்கல்ல, வெல்லம், அச்சு வெல்லம், மண்டை வெல்லம் ஏதோ செய்ற அந்த பிரசாதத்தை நீங்க செய்து முருக பகவானுக்கு வச்சு படைச்சிட்டு, அந்த பிரசாதத்தை கொண்டு வெளியே இருக்கிற குழந்தைகளுக்கு யாருக்காவது நீங்க குடுத்தீங்கன்னா, கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். மாணவர்கள் இருப்பாங்க. மாணவர்களுக்கு வந்து உங்களுடைய படிப்புல ஒரு முன்னேற்றம் வருதுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா, இந்த நேரத்தில வந்து நீங்க ஒரு முயற்சிகள் எடுத்துட்டு இருப்பீங்க. அது கொஞ்சம் தட்டி போயிட்டு இருக்கும். என்ன காரணம்? சனி பகவான் உட்கார்ந்திருக்காரு. அப்போ என்ன பண்ணணும்னா, அப்ப அது சார்ந்து நீங்க ஒரு இது பண்ணும்போது, ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். என்ன ஒரு விஷயம்னா, பிராமணர்கள் இருப்பாங்க. கோயில்ல பூஜை பண்ணுகிற பிராமணர்களும், ஐயர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு உங்க கை மூலமாக ஒரு ரூ. 101 எதுக்கு நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு உணவுன்றது வந்து ரூ. 100 கிட்ட வந்துட்டு. அப்போ அது ஒரு உணவு வாங்கி குடுக்குற மாரி ரூ. 101 நீங்க மனசுல வேண்டிட்டு மாணவர்களுக்கு தான் இது சேரும். மாணவர்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் விலகி நல்லபடியாக ஏன்னா இன்னைக்கு நல்ல காலேஜ் படிக்கணும்னு நினைப்பீங்க, எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க. இது எல்லாருக்கும் எல்லா மாணவர்னா படிப்புன்ற விஷயம். சில பேர் வேலைக்கு எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருப்பீங்க. உங்களுடைய வேலைக்கு அரசாங்க வேலைக்கு இருக்கு. அவங்களும் ஒரு ரூ. 101 எடுத்து இந்த ஆகஸ்ட் 1லேருந்து 31க்குள்ள நீங்க உங்களுக்கு நல்லபடியா வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு ரூ. 101 ஏதாவது ஒரு கோயில்ல ஐயர்களுக்கு இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் அதாவது வசதி கம்மியான கோயில்கள் போனீங்கன்னா, அவங்களுக்கு உங்க கையால ரூ. 101 குடுத்தீங்கன்னா, கண்டிப்பாக அவர்கள் மனசு குளிரும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் சரியாகுங்க. ஏன்னா, அவங்க வந்து தெய்வத்திற்கு நான் நல்லா திருப்பி சொல்றேன். கேது உங்க லாபஸ்தானத்துல உட்கார்ந்திருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது, தெய்வத்திற்கு பணிவிடை செய்பவர்களுக்கு நீங்கள் உங்க கையால ஒரு காணிக்கையாக ஒரு விஷயத்தை செய்யும்போது, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதன் மூலமாக நற்பலன் கிடைக்கும்ன்றது இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். அப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம அந்த ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள விருச்சிக ராசி அன்பர்களுக்குள்ள பலன்களை பார்த்திருக்கோம். அந்த பலன்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுபோக ஆடி மாசம் வந்திருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஆடி மாசம் வந்திருக்கனால உங்களுடைய குலதெய்வத்திற்கும் உங்க வீட்ல பூஜை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ இதெல்லாம் நம்ம செய்யும்போது கண்டிப்பா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாசம்ன்றது வந்து கண்டிப்பாக 1 to 31 வரைக்கும் ஒரு சிறப்பான பலனை தான் கிடைக்கும்ன்றத இந்த எல்லாம் நம்பிக்கை யூடியூப் சேனல் மூலமாக நாங்க தெரிவிக்க விரும்புகிறோம். அது மட்டும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாம் நம்பிக்கை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணும்போது அடுத்தடுத்து இது மாதிரி வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த் சுப்பையன் ஜோதிடர். நன்றி, வணக்கம்.